ஒரு வாப்பா பொய் சொல்ற பழக்கம் இந்த புள்ள பொய்காரனா தான் வருவான். சும்மா பொய்க்கு வீட்டுல புள்ளைகிட்ட இந்த புள்ள வாரேன் நாளைக்கு வருவேன் இல்லண்டா இந்த பெய்த்து வாரேன் ஆலையை மாத்திட்டு பெய்த்து பழக்கமான புள்ளைல அந்த புள்ள வாப்பா கிட்ட இருந்து பொய்ய படிக்கும். ஆயுர்வேத வைத்தியம் செய்யற ஒருத்தருக்கு நான் தேன் சப்ளை பண்றேன். அவர்கிட்ட போய் நான் தேன் கொடுக்க போயிருந்த நேரத்துல ஒரு வாப்பா உமா 2 பேர் புள்ள 2 கூட்டிக்கணும் வந்தீங்க. அதுல ஒரு புள்ளைக்கு தான் மருந்து எடுக்க வந்தீங்க, அடுத்த புள்ளைய வீட்டுல வச்சுட்டு வர எல்லாத்துக்கும் தூக்கணும் வந்தீங்க. அப்ப அந்த உமா சொல்லுது அந்த வைத்தியர்கிட்ட, நீங்க ஊசடிக்கிறேன்னு சொல்லிதான் பயம் காட்டினா அப்பயும் வீட்டுல நிக்கல தொத்தி கொண்டு வந்துட்டான்னு சொல்லி சொன்ன. அந்த காபீர் கேட்கிறார், ஐ பபாட்ட பொறுக்கியல புடுங்குறான்னு. இது முஸ்லிம், ஏன் புள்ளைக்கு பொய் சொல்ல பழக்கிறீங்க? நீங்க அப்படி ஒரு பொய்ய சொன்னா இப்ப புள்ள விளங்கிட்டு பொய் என்று உம்மை பொய்காரி என்று தெரியும், பொய் பேச பழகும் புள்ள. நல்ல பண்பாடுகள் வீட்டுக்குள்ளால நல்ல தன்மை, மாப்பிள்ள பொண்டாட்டி அழகான வார்த்தை பேசினா தான் புள்ள நல்ல வார்த்தை பேசும். ஒரு புள்ளையில விலங்கேலும் வீட்டுக்குள்ளால என்ன ஹாலாத்துண்டு, அந்த அச்சாறு வார்த்தையில் புள்ளேட்ட இருந்து வெளியாதுன்ற அர்த்தம் உம்மா வாப்பா பேசுற பேச்சது. வீட்டுக்குள்ளால பேசுற பேச்சு நாய் பண்டிண்டு இங்க அம்மாண்டு புள்ள செல்லுதுண்டா அந்த பச்சிலம் புள்ள அது அதுக்குள்ள பேசுற பேச்சு. குடும்ப வாழ்க்கையோட கேபிட்டல் என்ன தெரியுமா? இரக்கம். குடும்ப வாழ்க்கையோட எது மூலதனம்? மூலதனம் அன்பு. அன்பால சாதிக்கிற